Friends, welcome to Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா plain seamல types பார்க்க போறோம். இதுல வந்து first வந்து இந்த stitch பேர் என்னன்னா plain seam with single stitch. இத தான் பத்தி பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து plain seam வந்து நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு எடுக்கணும். ரைட் சைடில் அதாவது plain seam வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ண சீம் அலவன்ஸ் வந்து ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு வந்து திருப்பி நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போடுறது தான் வந்து plain seam with single top stitch. இதை பற்றி பார்ப்போம். plain seam ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ராங் சைடில் உள்ள சீம் அலவன்ஸை ஒரே சைடாக வச்சு இந்த இருக்கா, இப்போ நான் ராங் சைடில் இந்த சீம் அலவன்ஸை எல்லாமே ஒரே சைடாக வச்சு நான் வந்து ரைட் சைடு திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். plain seam வந்து ராங் சைடில் ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் டாப் ஸ்டிச் வந்து நம்ம ரைட் சைடில் போடணும். இதுதான் இதோட இது. நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு இப்போது ஒரு 2 பீஸ் கிளாத்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ராங் சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போது நான் 2 சைடு ராங் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து plain seam வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து plain seam வந்து தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 ராங் சைடு இப்படி எடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடு லெஃப்ட் சைடாக இருக்கட்டும் இல்லை ரைட் சைடாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம இதை திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது பக்கத்துலேயே அதாவது ரெண்டு துணியையும் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு பக்கம் திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது பக்கத்துலேயே நம்ம தைக்கணும். அது வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சு கூட தைக்கலாம். அதாவது plain seam வந்து ராங் சைடு போட்டிருக்கோம். இப்போ வந்து சிங்கிள் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ரைட் சைடு எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே போடணும். இந்த ஸ்டிச் பேர் தான் வந்து plain seam with single stitch. இது பேர் தான் வந்து plain seam with single stitch. அவ்வளோதான். இந்த வந்து பிசுறு அடிக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.